வணக்கம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு 2வது வீடியோ. முதல் வீடியோ சாயங்காலம் பார்த்துருந்தோம். சாயங்காலம் வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி இந்த ஸ்டாக் டீலிஸ்ட் ஆக போகிறதா அறிவிச்சிருக்காங்க. வேறொரு ஷேர் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 44 போனஸ் ஷேர்ஸ் 100 ஷேர் வச்சிருந்தா ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து ஒரு ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வேறொரு ஸ்டாக்ல 439 கோடிகள் முதலீடு வந்திருக்கு. அதில் சில பெரிய பெயர்களும் இருக்கு. போனஸ் 1:1 அறிவித்த ஒரு ஸ்டாக் ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. கிரீன் எனர்ஜியை வாங்கவும் விற்கவும் செய்கிற டாப் 5 கம்பெனியுடைய பெயர்களும் இன்றைக்கி நியூஸில் இருக்குங்க. ஸோ இந்த செய்திகள் அனைத்துமே நம்ம மதியம் பார்த்துருந்தோம், சாயங்காலம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னைக்கு பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. சாயங்காலம் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இன்ஃபோசிஸுடைய எம்டியை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வர சொல்லியிருந்திருக்காங்க. இப்போது வேறொரு செய்தி மணி கண்ட்ரோலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்ஃபோசிஸ்க்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அனைத்து இஷ்யூவும் ஃபிக்ஸ் செய்யப்பட வேண்டும். அந்த வெப்சைட்டில் ஆன்லைன் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் நிறைய பிரச்சனைகள் எழுந்திருக்கு. இது வந்து இன்ஃபோசிஸ் தான் டெவலப் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸிடம். நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வேறொரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ஸ்கீம். இந்த திட்டத்தின் வழி இந்தியாவுக்கு 6 லட்சம் கோடி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இது 2025 ஃபினான்ஷியல் இயருக்குள்ளார இந்த தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் இருக்கிற சில சொத்துக்களை வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு கொடுக்க போகிற மாதிரி என்னுடைய புரிதலுங்க. அவங்க விற்க மாட்டாங்க, கொஞ்சம் லீஸ்டில் கொடுக்குற மாதிரின்னு நினைக்கிறேங்க. அது வழியாக வருமானம் வரும் அரசுக்கு அப்படின்றது என்னுடைய புரிதல். மாருதி சுசுகி குறித்து மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியின்படி மாருதி சுசுகியும் டொயோட்டாவும் இணைந்து செல்ஃப் சார்ஜிங் ஹைப்ரிட் கார்ஸ் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் மிக குறைவாக இருக்கிறது. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதனால் செல்ஃபாக சார்ஜ் ஆகிற ஹைப்ரிட் கார்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இந்த 2 கம்பெனிகளுக்கும். ஸோ அதில் இந்த 2 கம்பெனிகளும் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு மணி கண்ட்ரோலில். எப்போ இந்த வண்டி லான்ச் செய்யப்படும்ன்ற விஷயம் அந்த செய்தியில் சொல்லப்படலை. மாருதி சுசுகி குறித்து வேறொரு செய்தி வெளியாயிருக்கு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 200 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க மாருதி சுசுகி மீது. 2019ஆம் ஆண்டில் ஆன்டி காம்படிட்டிவ் பிராக்டிஸில் கம்பெனி ஈடுபட்டிருப்பதா குற்றச்சாட்டு. மாருதி சுசுகி டீலர்ஸிடம் கட்டளையிட்டிருக்காங்க, நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸ். வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பண தள்ளுபடி கிடைக்காமல் செய்திருக்காங்க மாருதி சுசுகி. காக்னிசன்ட் ஐடி கம்பெனி மீது விசா ஃப்ராட் குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இதை எழுப்பியவர் முன்னாள் ஊழியர் தான் போல தெரியுதுங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு பார்க்கும்போது H1Bல கொண்டு வர வேண்டிய ஊழியர்களுக்கு L1 மற்றும் B1 விசா தான் அப்ளை செய்திருக்காங்க. ஸோ L1 B1 வந்து கொஞ்சம் விலை குறைவு போல தெரியுதுங்க. கிடைப்பதும் எளிது போல இருக்கு H1Bயை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் இந்த கம்பெனி இந்த மாதிரி செயல்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் H1Bல வரக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும் போல தெரியுது. ஸோ அங்கேயும் வந்து லாபம் அடைகிறாங்க கம்பெனி. இது வெறும் காக்னிசன்ட் ஐடி கம்பெனி மட்டும்தான் செய்கிறாங்களா, இல்லை பெரும்பாலான ஐடி கம்பெனி இதை செய்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் எழும்புது. பைசாலோ டிஜிட்டல் கம்பெனி தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது பெரும்பாலும் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. விஷால் ஃபேப்ரிக்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை சிரிபால் சாவித்ரி தேவி 5,05,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஷேருடைய விலை 113 ரூபாய். இவங்க ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவர்கள்ன்றது என்னுடைய கணிப்புங்க. அத்துல் ஆட்டோக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. டவுன்கிரேட் நடந்திருக்குங்க. லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு கிரைசில் ஏலேருந்து A- டவுன்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. ஷார்ட் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு A1 A2+ டவுன்கிரேட் செய்யப்பட்டிருக்கு.
லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அவங்களுடைய பாலிசியை ரினியூ செய்யலையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு தராங்க. அதாவது நம்ம ப்ரீமியம் கட்டாமல் 5 ஆண்டு ஆயிருச்சுன்னா அந்த அந்த பாலிசியை நம்ம மறுபடியும் ரினியூவல் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் 23 அக்டோபர் 22 வரைக்கும் இந்த கேம்பெயினை நடத்த போகிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் எல்ஐசி பாலிசியுடைய ப்ரீமியம் கட்டாமல் 5 வருடம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் பாலிசியை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்ஐசியை நாடலாம். ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை கோடெக் மஹிந்திரா லிமிடெட் விற்பனை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி 12,83,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹598.50. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஜூன் மாதத்திற்கான டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ரிலையன்ஸ் ஜியோ தான் முதல் இடத்துல இருக்காங்க புதுசாக வாடிக்கையாளர்களை சேர்த்ததில்ல. ரிலையன்ஸ் ஜியோ 54.6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை புதிதாக ஆட் செய்திருக்காங்க. பாரதி ஏர்டெல் 38.1 லட்சம் கஸ்டமர்ஸை ஆட் செய்திருக்காங்க. வோடஃபோன் ஐடியாவில் இருந்து 42.8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் விட்டு பிரிஞ்சிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பு நாம் ஒரு செய்தி பார்த்துருந்தோம். வோடஃபோன் ஐடியாவை இந்திய அரசு டேக் ஓவர் செய்யணும், பிஎஸ்என்எல்லுடன் இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ வேறொரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு வந்து வோடஃபோன் ஐடியாவை டேக் ஓவர் செய்வதற்கு பெரிய விருப்பம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. இது அன்கன்ஃபர்ம்டு செய்திங்க. அரசு வட்டாரத்திலிருந்து கிடைத்த தகவல்ன்ற மாதிரி அந்த செய்தியில் சொல்லப்படுது. ஆனால் அரசு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வோடஃபோன் ஐடியாவை டேக் ஓவர் பண்ணுறதுல பெரிய ஆர்வம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு வந்து வோடஃபோன் ஐடியாவை டேக் ஓவர் செய்தாலும் வோடஃபோன் ஐடியாவுடைய தற்போதைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா வோடஃபோன் ஐடியா அரசுக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை அனைத்துமே ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றினாங்கன்னா பெரிய அளவில் புது ஈக்விட்டி ஷேர்ஸுடைய எண்ணிக்கை உள்ள வரும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுடைய மதிப்பு, அந்த ஷேருடைய மதிப்பு இன்னும் குறையும், டைல்யூட் ஆகிவிடும் அப்படின்ற மாதிரி அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. கார்தா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை எலாரா இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 27 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹22.50. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஐஷர் மோட்டர்ஸுடைய சித்தார்த் லால் அவர்களை எம்டியாக நியமிக்க ஷேர் ஹோல்டர்ஸ் தடை செய்திருந்தாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட் பண்ணலை அவருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அவருடைய சேலரி ரிவிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்பெனி கீழே போய்கிட்டு இருக்கு ப்ராஃபிட்லையும் ரெவன்யூலையும், ஆனால் அவருடைய சேலரி அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஷேர் ஹோல்டர்ஸ் நிராகரித்தாங்க அவருடைய எம்டி அப்பாயின்மெண்ட். இப்போ மறுபடியும் அவரை எம்டியாக அப்பாயிண்ட் செய்வதற்கு ஐஷர் மோட்டர்ஸ் முயற்சிக்கிறாங்க. இப்போ சேலரி ரிவிஷன் செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வேறு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேக்கேஜில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, மறுபடியும் அதே மாதிரி தான் கொண்டு வராங்க. இந்த தடவை அவங்க ஓட்டிங்கில் ஏதாவது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட்டிங்கில் இது எப்படியும் த்ரூ செய்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய அப்ரூவலுக்கு போகும் இது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநில அரசு 570 கோடி ரூபாய் மது விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வழியாக அரசுக்கு பெரிய வருவாய் வந்திருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸில். ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சேல்ஸ் நடந்திருக்கு. இது வழியாக 750 கோடி ரூபாய் மதிப்பிற்கான சேல்ஸ் நடந்திருக்கு. போன வருடம் ஓணத்தில் 565 கோடிகள் சேல்ஸுங்க. இந்த ஓணம்ல 750 கோடிகள். ஸோ சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. இந்த முறை மது விற்பனை ஆன்லைன்லையும் செய்யப்பட்டிருக்கு சில மாவட்டங்களில். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். நியூ இந்தியா அஷூரன்ஸ் 18% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 648% வால்யூம் அதிகரிப்பு. ஹட்சன் ஆக்ரோ, நம்ம அருண் ஐஸ்கிரீம், ஐபாக்கோ மற்றும் ஆரோக்கியா பால் தயாரிக்கிற கம்பெனி 10% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 700% வால்யூம் அதிகரிப்பு. பிரதாப் ஸ்நாக்ஸ் கிட்டத்தட்ட 10%, 279% வால்யூம். மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் 9% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 360% வால்யூம் அதிகரிப்பு. டிசிஐ எக்ஸ்பிரஸ் 6.8% ஷேர் பிரைஸ், 183% வால்யூம். வெல்ஸ்பன் இந்தியா 6.75 ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 118% வால்யூம் அதிகரிப்பு. இண்டிகோ பெயிண்ட்ஸ் 5.4% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 181% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்காட்ஸ் 5% ஷேர் பிரைஸ், 159% வால்யூம். மைண்ட்ரி 4.65% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 111% வால்யூம் அதிகரிப்பு.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கெப்பாசிட்டி இன்ஃப்ரா 20% விழுந்தது, 263% வால்யூம் அதிகரிப்பு. உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல்ஸ் 15% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 429% வால்யூம் அதிகரிப்பு. ஏஞ்சல் புரோக்கிங் 9.4% விழுந்தது, 129% வால்யூம். டிசிபிஎல் பேக்கேஜிங் 9% விழுந்தது, 237% வால்யூம் அதிகரிப்பு. கேப்லின் லேபரட்டரிஸ் 9% விழுந்தது, 201% வால்யூம். பயோகான் கிட்டத்தட்ட 7% விழுந்தது, ஷேர் பிரைஸ் 264% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.